எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். இன்னைக்கு நெயில் ஆர்ட்டில் இந்த கிரேடியன்ட் நெயில் ஆர்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலான நெயில் பெயிண்டில் செய்கிறது கிடையாது. இது வந்து யூவி ஜெல் வச்சு யூஸ் பண்ணி செஞ்ச ஒரு நெயில் ஆர்ட்டு. சூப்பராக இருக்கும், லாங் லாஸ்டிங். இது வந்து நெயில் வளர்ந்து போகிறது வரைக்கும் அப்படியே ஸ்டிக்கியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் என்னோடய நேச்சுரலான நெயிலில் வந்து நான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட டிப்பு வந்து யூஸ் பண்ணி, அதாவது நெயில் டிப்பு யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட லாங்காலாம் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் இன்றைக்கி எனக்கு இருக்கிற நெயிலில் வந்து அப்படியே செஞ்சு காட்டுறேன். நெயில் ப்ரிப்ரேஷன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கு வந்து நெயிலை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லபடியாக ஷேப்பு பண்ணிக்கணும். நான் என்னோடய நெயிலை வந்து அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லபடியாக ஷேப்பு பண்ணிக்கிறேன். நான் நார்மலான நெயில் ஷேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆனால் நல்ல குவாலிட்டியாக வாங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் நிறைய அவைலபிளாக இருக்குது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே வச்சு செஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கரெக்டாக வந்து பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கிறேன். எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது பிகினராக நீங்கள் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக வந்து நெயிலை க்ரியேட் பண்ண முடியும். நம்மளோட நேச்சுரலான நெயில் மேல் பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஒரு வளவளப்பாக இருக்கும். ஓகேவா? ஒரு பாலிஷாக அப்படி இருக்கும். அந்த தன்மை இருக்கக்கூடாது. லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுக்குங்க. அந்த லேயராக ஒரு சின்ன ஒரு லேயர் தான் அது ரிமூவ் ஆகணும். நெய்யில் ரொம்ப தேய்க்கக்கூடாது. ஓகேவா? எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இது ஃபாஸ்ட் மூடில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லா தேய்க்கிறது மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நான் எதுவுமே தேய்க்கலை. உங்களோட க்யூட்டிக்கல் ஏரியாலெல்லாம் நல்லபடியாக கவனித்து நல்லபடியாக ஷேப் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து யூவி ஜெல், பாலி ஜெல் அந்த நெயிலெல்லாம் க்ரியேட் பண்ணுற நேரம் லிஃப்ட் ஆகுறதே நம்மளோட க்யூட்டிக்கல் ஏரியாவில் இருந்தால் லிஃப்ட் ஆக தொடங்கும். அதே இது நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி நெயிலை வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா லிஃப்ட் ஆகவே செய்யாது, அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லபடியாக அந்த டஸ்ட்டெல்லாம் தொடச்சிக்கிறேன். வாஷ் பண்ணாதீங்க. ஓகேவா? தொடச்சியே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்யூட்டிக்கல் புஷ்ஷர் வச்சு க்யூட்டிக்கலெல்லாம் வந்து புஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப மெதுவாக கேர்ஃபுல்லாக க்யூட்டிக்கலை வந்து புஷ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த க்யூட்டிக்கலை புஷ் பண்ணி விட்டு நம்ம நெயிலை க்ரியேட் பண்ணி இருக்கிற நேரம் தான் சூப்பராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே க்யூட்டிக்கலுக்கு பின்பக்கத்தில் இது மாதிரி க்யூட்டிக்கல் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு உள்ள ஹெட் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணி அந்த புஷ் பண்ணி தள்ளுனதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் அப்படி இலகி இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்து நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆனால் வலிக்காது. ஓகேவா? அந்த ஸ்கின்னு வந்து டெட் ஸ்கின்னால் அப்படி ஆகி இருக்கிற ஸ்கின்னு, அதனால் நமக்கு வந்து பெயின் இருக்காது. ஆனால் கேர்ஃபுல்லாக மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக டைம் எடுத்து செய்யணும். ஓகேவா? நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதாவது யூவி ஜெல்லெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அந்த பாலி ஜெல்லெல்லாம். இனி வர்ற நாட்களில் இந்த நெயில் எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு கரெக்டாக நான் வந்து செஞ்சு டெமோ வந்து காட்டுவேன். நெயிலும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும், அந்த மாதிரி நான் வந்து செஞ்சு காட்டுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பேஸ் கோட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். பேஸ் கோட் அப்ளை பண்ணினா தான் நம்மளுக்கு வந்து நேச்சுரலான நெயிலில் எந்த பாதிப்பும் வராது. இந்த பேஸ் கோட்டுன்னு சொல்கிறது யூவி ஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு உள்ளது. இதுவும் வந்து ஆன்லைனில் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அதை வந்து நெயிலில் ரொம்ப தின்னான லேயர், ஓகேவா? திக்காக எதுவும் கொடுக்காதுங்க. ரொம்ப ரொம்ப தின்னான லேயர் தான் நான் யூஸ் பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதை யூவி லேம்பில் வச்சு ட்ரை பண்ண வைக்கணும். யூவி லேம்பை பற்றி டீட்டெயிலான ரிவ்யூ நான் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து யூவி லேம்பில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்த பிறகு ஒரு ஸ்டிக்கியான லேயர் இருக்கும். அதை ஒரு டிஷ்யூவை வச்சு இல்லைன்னா வந்து ஒரு கிளாத்து வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ரொம்ப பாலிஷாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூவி ஜெல் யூஸ் பண்ணுறேன். முன்னாடியே நான் வந்து இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ எல்லாமே நான் செஞ்சுருக்கிறேன். இனி நம்ம யூஸ் பண்ணுற இந்த யூவி ஜெல்லு தான் முக்கியமானது. இதை எடுக்கிற நேரம் இது மாதிரி ப்ரஷ்ஷை சுற்றணும். ஓகேவா? இல்லைனா வந்து ஸ்டிக்கியாக அப்படி நூல் நூலாக இழுத்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து இப்படி திருக்கி நம்ம சுற்றி பண்ணுற நேரம் கரெக்டாக அது ப்ரஷ்ஷில் கரெக்டாக வந்துக்கும். நெயிலில் அப்ளை பண்ணுற நேரம் ஒரு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணது மாதிரி ஒரு தின்னான லேயர் நீங்கள் கொடுங்க. க்யூட்டிக்கல் ஏரியாவில் எல்லாம் ரொம்ப அதிகமாக அப்படி போக வேண்டாம். ஏன்னா க்யூட்டிக்கல் ஏரியாவுக்கு மேல் பக்கத்தில் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள்
ட்ரை பண்ணி அந்த நெயிலை க்ரியேட் பண்ணினதுக்கப்புறமா அந்த நெயில் வந்து சீக்கிரம் லிஃப்ட் ஆகும். ஓகேவா? அதனால கரெக்டாக அந்த க்யூட்டிக்கிள் பக்கத்தில் போகலாம். ஓகேவா? ஒரு ஹேர் லைனுக்கு அளவுக்கு கேப் இருக்கட்டும், அந்த அளவு பக்கத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா நெயில்லையும் வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரஷில் எடுத்த உடனே க்யூட்டிக்கிள் ஏரியாவில் கொண்டு வரக்கூடாது. நெயிலோட நடுப்பகுதியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்ளை பண்ணி மேலே வரைக்கும் அப்படியே வந்து கொண்டு வந்துக்கணும். நல்லபடியாக நீட்டாக வந்து ஒரு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணினது மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதை யூவி லேம்பில் வச்சு ட்ரை பண்ணி எடுக்கணும். யூவி லேம்புன்னு சொல்கிறது 36 வால்ட்டுலேருந்து இருக்கணும். ஓகேவா? 36 அதுக்கு மேலே இருக்கலாம், அதை விட கம்மியாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த யூவி ஜெல்லெல்லாம் ட்ரை ஆகவே செய்யாது. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணின பிறகு இதில் வந்து ஒரு ஸ்டிக்கியான லேயர் இருக்கும், அதை வந்து தொடச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து திரும்பவும் அதே மாதிரி பில்டு பண்ணிக்கணும். இந்த முறையும் நான் வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணினது மாதிரியே பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஒரிஜினல் நெயிலில் நான் வந்து செய்கிறேன். ஓகேவா? இந்த லேயர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு டைமாக அப்ளை பண்ணுற நேரம் ரொம்ப தின்னாக அப்ளை பண்ணணும். இந்த லேயரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அப்ளை பண்ணினதை விட கொஞ்சம் அதிகமான திக்காக வந்து அப்ளை பண்ணுறேன். ரொம்ப திக்கில்லை, ஆனால் கொஞ்சம். ஓகேவா? கொஞ்சம் அதிகமான திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். யூவி லேம்பில் வச்சு ட்ரை பண்ணுற நேரம் 3 மினிட்ஸ் வைக்கணும். ஓகேவா? அந்த யூவி ஜெல்லை பொறுத்த வரைக்கும் ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். 3 மினிட்ஸ் கண்டிப்பாக வைக்கணும். நான் யூவி லேம்பில் 90 செகண்ட் இருக்குது. ஓகேவா? அதான் எனக்கு வந்து எண்டான தேர்டாக உள்ள பட்டன் அந்த இதில் இருக்கிறது. அதில் வந்து 3 டைம்ஸ் வச்சு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எனக்கு வந்து 3 மினிட்ஸ் வேணும். அதுக்கு ஏற்றபடி நான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஜஸ்ட் வந்து 36 வால்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த லேம்பில் டோட்டலாக 3 மினிட்ஸுக்கு ஏற்றபடி நீங்கள் நெயிலை ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். எல்லா நெயில்லையும் நல்லபடியாக அப்ளை பண்ணுங்கள். இந்த யூவி ஜெல்லை பொறுத்த வரைக்கும் ஜெல்லு மாதிரி இருக்கும். ஓகேவா? அது ஸ்ப்ரெட் ஆகி க்யூட்டிக்கல் ஏரியாவில் எல்லாமே வந்து போயிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணணும். இந்த கோட்டிங் வந்து கொஞ்சம் திக்காக கொடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி ஹேண்டை திருப்பி பிடிக்கணும். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். திருப்பி பிடிச்சி லேம்பில் வச்சு ட்ரை பண்ண வைக்கணும். நெயிலில் வந்து ஸ்டிக்கியான லேயர் இருக்கும், அதை வந்து நல்லபடியாக தொடச்சி எடுத்துக்கணும். ஓகேவா? நான் வந்து டிஷ்யூ தான் இதில் யூஸ் பண்ணுறேன். கிளாத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக திருப்பி பிடிச்சோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நெயிலோட நேச்சுரலான அந்த பள்ளமாக வந்து அப்படி மேடாக வந்து அப்படி கரெக்டாக முடியும் பார்த்தீங்களா, அதை ஏபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நேச்சுரலான ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காக தான் அப்படி வந்து திருப்பி வச்சு நம்ம வந்து லேம்பில் வச்சு ட்ரை பண்ண வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கிளிட்டர். ஓகேவா? இதுவும் வந்து யூவி லேம்பில் வச்சு தான் ட்ரை பண்ண வைக்க முடியும். இதோட தனி ரிவ்யூ எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து அதை திருப்பி கையை வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து அந்த ஜெல் எல்லாமே வந்து நேச்சுரலாக ஒரு ஏபெக்ஸை வந்து உருவாக்கும். ஓகேவா? அந்த நடுப்பகுதியில் கொஞ்சம் மேலே எழும்பி வந்தது மாதிரி சூப்பரான ஃபினிஷிங்கை கொடுக்கும். நீங்கள் அந்த மாதிரி வைக்கல அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும் நெயில். ஓகேவா? பார்க்குறதுக்கு நேச்சுரலாக நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக திருப்பி வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்டு கோட்டிங்கும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? யூவி ஜெல்லில் நான் ஆனால் 2 கோட்டிங் தான் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளிட்டர் ஆட் பண்ணுற நேரம் ஒரு ரேடியன்ட் லுக்கு மாதிரி, கிரேடியன்ட் லுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் அப்படி கிளிட்டர் ஃபேடுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி மறைஞ்சி போக்குறது மாதிரி. ஓகேவா? அது மாதிரி அப்ளை பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேவா? இந்த ஜெல்லை பொறுத்த வரைக்கும் பிங்கு கலரில், யூவி ஜெல் வந்து பிங்கு கலரில் இருக்குதுல்ல, ஆனால் வந்து நெயிலில் அப்ளை பண்ணுற நேரம் பிங்காகவே இருக்காது, நமக்கு நேச்சுரலான நெயில் கலரில் தான் தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளிட்டரும் பார்த்திங்கன்னா பிங்கு கலரில் தெரியுது. ஆனால் இது வந்து பிங்குன்னு சொல்ல முடியாது, ஒயிட்டில் லைட்டாக ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து கொஞ்சமாக ஒரு பிங்குன்னே சொல்ல முடியாது. ஓகேவா? அப்படி லைட்டாக சேர்த்தது மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிளிட்டருன்னு சொல்கிறது துண்டு துண்டாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப கிரைண்ட் பண்ணி போட்டது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து யூவி லேம்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே சைடில் ஏதாவது பட்டுருச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு யூவி லேம்பில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா டாப் கோட்டு கொடுங்க. ஓகேவா? டாப் கோட்டு வந்து கொடுத்து திரும்பவும் யூவி லேம்பில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
உங்களோட நெயில் வந்து இப்போ வந்து தயாராகிருச்சு. டிப்பு வச்சு நீங்கள் லாங்கான நெயில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது வழியாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இனி வர்ற நாட்களில் நான் வந்து இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சூப்பராக இருக்கும், ஓகேவா? இது வந்து லாங் லாஸ்டிங்காக அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணினதுக்கு அப்புறமா பாருங்கள், அந்த ஸ்டிக்கியான லேயரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப பாலிஷாக இருக்கும், ஓகேவா? நல்லா க்ளாஸியாக சூப்பராக இருக்கும். நெயில் தொட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு உள்ளதும் நான் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நார்மலாக நீங்கள் சும்மா அது நெயில் பாலிஷ் மாதிரியெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது, ஓகேவா? ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணலாம். அந்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இவ்வளவு தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.